எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, டிவிகே வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து என்வி வீரா அப்படிங்கிறவர் அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க பார்ட்டிலேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு கேட்டால் அலிகேஷன் வந்திருக்கு அவங்களுக்கு. அவர் வந்து பிரைபு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதை வச்சு அவங்க பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. வீரா அவர் வந்து மாம்பாக்கம் அந்த அந்த இதில் வந்து பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு யூனியனில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த சார்ஜஸை வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் லேட்டராக என்ன ஆயிருக்குன்னா, நைட்டு வந்து போலீஸ் அவரை வந்து இன்கொயரிக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. டிவிகே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சிவி தினகரன் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு. வீரா வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு பார்ட்டி மெம்பர்ஷிப்லேருந்து அப்படின்னு. பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படி, அதாவது பிரைப் வாங்கியிருக்காரு, அதனால் நாங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டது எப்போன்னா, இந்த வீடியோ ஒன்று வந்து சர்ஃபேஸ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். அவர் வந்து வீரா வந்து அந்த ரிசீவ் பண்ணுற மாதிரி கேஷை ஒரு பர்சன்கிட்டேருந்து அதை வந்து கேஷ் வாங்கினது வந்து ஒரு கான்ட்ராக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து கூறப்படுகிறது. அடிஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் அந்த எடுத்தும் இருக்காங்க. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கிறத அப்படிங்கிறத வந்து மணி வீராக்கு அனுப்புனது வந்து சர்ஃபேஸ் ஆகியிருந்திருக்கு. அது வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதாவது அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அந்த இது வந்து ரிசீவ் பண்ணுறது மணி வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸை அந்த ஆட்கள்கிட்ட வந்து ஒரு அக்யூசேஷன் வந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீக்கமும் பட்டிருக்காரு. வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து டினை பண்ணியிருக்காரு அந்த சார்ஜஸை வீரா, அதாவது பிரைபு வாங்கினவர் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது அவர் மாம்பாக்கம் அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மணி வந்து ரிசீவ் பண்ணது வந்து என்னென்னா அது பிரைபு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அது ரிஃப்யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. வீரா அவர் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து, எங்கிட்ட வந்து கான்ட்ராக்டர் வந்து பணம் வாங்கியிருந்தார், நான் வந்து கொடுத்துருந்தேன், அதை தான் திரும்பி எனக்கு அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணார், அந்த ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பணம் தான் அது வந்து பிரைபு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து நான் கொடுத்த பணத்தை தான் திரும்பி வந்து பே பண்ணார், அதாவது கடன் வாங்கினதை என்கிட்ட வந்து திரும்பி அவர் கொடுத்தாரு. அது இன்னொரு கொஸ்டினையும் அவர் கேட்டிருக்காரு. யாராவது வந்து அந்த மாதிரி பிரைபு வாங்குறாங்கன்னா அவங்க ஓன் ஆஃபீஸில் அந்த மாதிரி வாங்குவாங்களா, அதுவும் இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட்லாம் வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அவர். சொல்லியிருக்காருன்னா, இந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து இது பண்ணப்படுது, எனக்கு என் மேலே வந்து போடப்படுது பழி, அதாவது டிவிகே கவர்மெண்ட்டு வந்து பேரை வந்து கெடுக்கிறதுக்கும் எங்கள் சீஃப் மினிஸ்டருடைய அந்த இதையும் வந்து பேரை வந்து நாசம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத வீரா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ட்ராக்டர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து லாட்ஜ் பண்ணியிருக்கலாமே, இந்த மாதிரி அலிகேஷன் வந்து இருக்கும்போது இது உண்மையாகவே நான் வந்து வாங்கியிருந்தேன்னா ஜென்யூனாக அவர் வந்து லாட்ஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து எங்களுடைய அந்த இதை வந்து இமேஜை களங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போது சிஎம் வந்து அவர்கிட்ட பேசி அது என்ன அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். கான்ட்ராக்டர் ஏதாவது ஓப்பன் பண்ணார்னா அவர் வந்து தன்னோட சைட்லேருந்து உண்மையாகவே அவர் கடனை வந்து இப்போ வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காரா, இல்லாட்டி பிரைபாக தான் இவர் கேட்டு வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது தெரிய வரும். பிரைபாக வாங்கியிருந்தார் அப்படின்னா இவரை வந்து அவங்க பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருக்குன்னு தான் இவங்க வந்து ரூலிங் பார்ட்டி வரும்போதே சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.